எல்லோருக்கும் வணக்கம் சார். குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ்ல எங்கே சார் படிக்கிறது, என்னெல்லாம் படித்தா நாம் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குரூப் ஃபோர் கொஸ்டினை ஒரு 4 நம்ம உடச்சி எடுத்துடலாம். ஒன்று தமிழ், இன்னொன்று ஜிஎஸ், இன்னொன்று மேக்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மொத்தமாக இந்த 4 தான். இந்த 4ம் நம்ம ஈவனாக ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணவே முடியும். இல்லைன்னா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான். பொதுவாகவே எல்லா இடத்துலையும் சொல்கிறது தமிழ் படித்தா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிடலாம், தமிழ் மட்டும் படித்தா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா வெறும் தமிழ் மட்டும் படித்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, கிளியர் பண்ணவே முடியாது. கூடவே ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் நாம் கிளியர் பண்ண முடியும். ஏன் நான் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, தமிழ் நம்ம என்ன தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அட்டை டு அட்டை கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாலும் எக்ஸாமில் போய் உட்காரும்போது 100 கொஸ்டினுமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வருமா அப்படின்றது ரொம்ப டவுட்டு தான். அப்படியே தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலுமே அதில் நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ எப்படியா இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின், அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின் தப்பாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தப்புகள்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் பேரலாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிஎஸ் படிக்கிறோன்னா ஜிஎஸ்சில் நம்ம படித்தது எல்லாமே வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்தது அப்படியே தான் அங்கே கொஸ்டினாகவே இருக்கும். மேக்ஸில் இருக்கிற 25 கொஸ்டினை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்கள் 24 மினிமம் போட்டால் மட்டும்தான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணவே முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். நியூஸ் பேப்பர் பொதுவாகவே நீங்கள் தினமணி இல்லை தமிழ் இந்து பேப்பர் படிங்க. ஓரளவு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக இருக்குன்னா ஒரே ஒரு பேப்பர் இந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் படித்தா போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ இந்த 4 சப்ஜெக்டையும் நாம் படித்தா தான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணியே ஆகணும், அந்த தடவை எப்படியாச்சும் இந்த வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த 4 சப்ஜெக்ட்டும் பேரலாக படிங்க. வெறும் தமிழை மட்டும் முக்கிக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. ஜிஎஸ்சியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸு அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தினமும் மேக்ஸ் போடாமல் இருந்துடாதீங்க. நம்மளோட அகாடமியில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். அதுபோக ஜிஎஸும் வீக்லி டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டுக்குள்ள ஷெடியூலில் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 6லேருந்து 12 வரைக்கும் ஜிஎஸ்க்கு நாம் என்ன படிக்கணும் அப்படின்றத சிலபஸ் வைஸாக தேர்ந்தெடுத்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம். அந்த பிடிஎஃப் தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டேர்மு சோசியலில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுமே நமக்கு தேவையில்லை. ஏன் அந்த 2 தேவையில்லைன்றால், வரலாறுனா என்ன, வரலாறை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டை பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி, மனுஷன் எப்படி இருந்தால், அதுக்கப்புறம் விவசாயம் எப்படி பண்ணால், என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்றது செகண்ட் யூனிட். ஸோ இது 2மே பேசிக்ஸு. இந்த 2 பேசிக்ஸுமே நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க, நல்லது தான். என்ன கேட்டால் நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எந்த ஒரு பாடத்தையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். 6 to 10 நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 11th 12th படிக்கணும்னு அவசியமே இல்லை. 6லேருந்து 10 வரைக்கும் படித்த அந்த மேட்ரை வச்சு நீங்கள் 11th 12th கேட்குற கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 6th ஃபஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நம்ம 2 பாடம் படித்தா போதும். 1 சிந்துவெளி நாகரிகம், 2 தமிழ்நாட்டின் பண்டைய நாகரங்கள். 2மே கொஞ்சம் முக்கியமான சாப்டரும் கூட. சிந்துவெளி நாகரிகங்கள் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும். இதில் முக்கியமாக ஒரு சின்ன வார்த்தைகள் எப்படி படிக்கணும்னா, ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அது அந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியமாகவே தெரியாது. உதாரணத்துக்கு சிந்துவெளி நாகரிகங்களில் கிடைச்ச அந்த முத்திரைகளின் வடிவம் உருளையா, சதுரமா, வட்டமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இது வந்துட்டு குரூப் 1 லெவல் கொஸ்டின். ஆக்சுவலாக அது 6th இருக்குது, ரொம்ப பேசிக்கானது. நம்ம அது யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ படிக்கும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. படிக்கிறது ஒரு தடவை படித்தாலும் தெளிவாக படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் இயர் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள், இது ஒரு முக்கியமான சாப்டர் தான். அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான் இருக்குது 6th பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறதா தான் படிச்சுக்கோங்க. நான் குரூப் 4 சிலபஸ் என்னவோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்ரு, ஒரு எஸ்ஐ, இல்லை ஒரு பிசி படிக்கிறீங்கன்னா இதெல்லாமே பேசிக்ஸ் தான். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கில் உள்ள நிறையா மேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஜியாகிரஃபி 1 and 2 யூனிட்டில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கிறது தான் இதுலேயும் படிச்சுக்கலாம். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 வரையும் சரி, எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. 6லேருந்து 10 வரைக்கும் சிவிக்ஸ் நீங்கள் படித்தே ஆகணுங்க. ஒரு சாப்டர் கூட நீங்கள் ஒமிட் பண்ணிடவே கூடாது. அப்படியே சயின்ஸ் பக்கம் வந்தோம்னா 6th டேர்ம் 1 சயின்ஸு 1லேருந்து 6, இந்த 6 பாடமும் நீங்கள் என்ன செஞ்சாகணும், படித்தே ஆகணும். எல்லாமே பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸ் தான் இருக்கும். இந்த பேசிக்ஸுமே நல்லா நம்ம ரெகுலர் லைஃப்பில் வர பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா
ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ தான் சயின்ஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரூப் 4க்கோ சரி, குரூப் 1க்கோ சரி, குரூப் 2க்கோ படிக்கிறவங்க பொதுவா சயின்ஸு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. யார் ஒருத்தன் சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறானோ அவன் கண்டிப்பாக குரூப் 4 கிளியர் பண்ணிடுவான். அடுத்து 6th டேர்ம் 2 சோஷியல் ஹிஸ்ட்ரியில் தான் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் போதும். ஏன்னா அந்த வேத காலத்தில் பற்றி வருது. இந்த ரிக், யஜூர், சாம், அதர்வன் அந்த மாதிரி வேதங்கள் வரும். ஸோ அந்த வேதகால பயன்பாடுகளை பற்றி நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸும் நிறையா கேட்குறாங்க. அந்த படிக்கிறப்போ இந்த ஆர்டரும் படிச்சுக்கோங்க. ரிக், யஜூர், சாம, அதர்வன அந்த ஆர்டர் தான் மேக்ஸிமம் கொஸ்டினாகவும் இருக்குது. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு வளங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமானது கிடையாது. பட் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் இருக்குது. 2 யூனிட்டுமே ரொம்ப மஸ்டான ஒரு யூனிட்டு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸில் ஒரு ஜென்ரல் பேசிக்ஸ் தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த லெவல் படிக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் இது ஒரு முக்கியமான அடித்தளமாக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 6th டேர்ம் 2ல் உள்ள சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் படிக்க தேவையில்லை. மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிடலாம். இதில் இருந்து மேக்ஸிமம் எல்லாமே கொஸ்டின் கவர் ஆகுது. படிக்கிற விஷயங்கள் பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 11th 12th ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ படிக்கணும்னு அவசியமே கிடையாது. பேசிக் சயின்ஸு, பேசிக் ஹிஸ்ட்ரி, பேசிக் சிவிக்ஸு, பேசிக் எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் படிக்கவே தேவையில்லை. பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 3 சோஷியல். அதை பொறுத்த வரைக்கும் பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் யூனிட் 8ல் இது கவர் ஆகும். ஒரு முக்கியமான சாப்டர். ஸோ இதில் உள்ளதா எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. குப்தர்கள் வந்துட்டு 6th கொஞ்சம் பேசிக்ஸ் நிறையா இருக்குது. அதுபோக குப்தர்கள் வந்துட்டு 11th இருக்குது. 11th கொஞ்சம் நிறைய டெப்த்தாக இருக்கும். 6th பேசிக்ஸ் இருக்கும். இந்த பேசிக்ஸு நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்தா மட்டும்தான் நீங்கள் 11th உள்ள குப்தர்களில் கிளியராக படிக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளது தென்னிந்திய அரசிகள் ஒரு முக்கியமான சாப்டர். சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள் இவர்கள் பற்றிய நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் 11th இவங்களை பற்றி இந்த தென்னிந்திய அரசுகளை பற்றி நிறையா வரலாறுகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்கள் 6வது நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது பேசிக்ஸ் தான். எடுத்தோடனே நான் 11th தான் எல்லாமே முக்கியமானது இருக்குது, நான் 11th மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் 11th மட்டும்தான் படிக்க முடியும். 6வது தொடவே முடியாது. லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 சரி, லாஸ்ட்டாக நடந்த டியூஓ எக்ஸாமும் சரி, 2லேயுமே 6th அதில் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 6வது புக்கை படிக்க மறந்துடாதீங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடரை புரிஞ்சுக்கொள்ளுது. அதாவது இதுவும் பேசிக்ஸ் தான். ஒரு பேரிடர் வந்தால் என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாது, சுனாமி வந்தால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். நிலநடுக்கம் வந்தால் என்ன பண்ணணும், வெள்ளம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் படிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், இல்லை அதோட ப்ராக்ரஸ் எந்த மாதிரிலாம் பண்ணணும், நேஷ்னல் டிசாஸ்டர் அந்த பேரிடர் மேலாண்மை, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வேறு எங்கேயும் போய் அதை தேடி படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கும். அதையும் நாம் சேர்ந்து என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒமிட் பண்ணாதீங்க. இது சாலை பாதுகாப்புமே பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போல்லாம் சிலபஸில் உள்ளது கொஸ்டின் தான் வருதா அப்படின்னா வருது, மோஸ்ட்லி வருது. பட் சிலபஸை தாண்டி வர்ற கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் டேர்ம்ஸில் தான் இருக்கும். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 3 சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த வாட்டர் இருக்குல்ல, வாட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. பேசிக்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அப்புறம் நம்மளோட பாடிஸில் உள்ள எலும்புகள் அந்த மாதிரி ஏரியாவில் எத்தனை % வாட்டர் இருக்குது, தர்பூசணியில் எத்தனை % வாட்டர் இருக்குது, அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் தான் இருக்கும். இது படிச்சிங்கன்னா ஒரு நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக நிறைய இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இது எல்லாமே பேசிக்ஸ் தான். 6th பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தான். 7th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் அதே தான். தென்னிந்திய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஒரு முக்கியமானது. டெல்லி சுல்தான் ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, டெல்லி சுல்தான் ஒரு முக்கியமான சாப்டர். இந்த டெல்லி சுல்தான் படிக்கும்போது பேசிக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. ஏன்னா 7th தான் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் 11th இந்த டெல்லி சுல்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மற்ற
மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. ஸோ அதனால் பேசிக்ஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இதில் மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதுவும் பேசிக்ஸ் தான் இருக்கும். மக்கள் தொகை அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதில் உள்ள ஸ்டாட்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, மக்கள் அடர்த்தி எவ்வளோ இருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க. ஸ்டேட் விசா படிச்சுக்கோங்க. எஜுகேஷன் ரேஷியோ படிச்சுக்கோங்க. செக்ஸ் ரேஷியோ படிச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் படித்தா தான் ஒரு டெப்த்தாக கேட்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒமிட் பண்ணியாச்சும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே தான்: சமத்துவம், அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் ரொம்ப முக்கியமானது. எத்தனை டைப் ஆஃப் அரசியல் கட்சிகள் இருக்காங்க, எங்கெங்கே என்னென்ன மாதிரி கட்சி முறைகள் இருக்குது, ஒரு கட்சி முறையா, இரு கட்சி முறையா, பல கட்சி முறையா, இது எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்றத கிளியராக படிச்சுக்கோங்க. அரசியல் கட்சிகள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான் இருக்கும் இதுலேயும். 7th டேர்ம் 1 சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒமிட்டே கிடையாதுங்க. நீங்கள் 6லேருந்து ஃபஸ்ட்டு 6 யூனிட் படித்தே தானோ, எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th டேர்ம் 2 சோஷியல். இதில் விஜயநகர் பாமணி அரசுகள் ஒரு முக்கியமான சாப்டர், ரொம்ப பேசிக்ஸ் இருக்கும். இது 11th இதே சாப்டர் இருக்குது. முகலாய பேரரசு ஒரு முக்கியமானது. மராத்தியர்களுக்கு உள்ள பேசிக்ஸ் எல்லாமே இந்த 7th தான் இருக்குது. அதுபோக மராத்தியர்கள் பற்றி 11th இருக்குது. மராத்திய போர் படிச்சுக்கோங்க. சிவாஜியை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அந்த ரெய்சூர் கோட்டை அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும்போது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த பேஸ் வாக்கில் வரும்போது அவங்களோட இயர்ஸ் படிச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் படிச்சுக்கோங்க. யாருக்கு அடுத்து யார் அப்படின்றத அந்த ஆர்டரை கரெக்டாக படிச்சிங்கன்னா இந்த மராத்தியர்களில் ஒரு 2 கொஸ்டின் வரும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து இதில் நான் சுற்றுலா வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை, ஆனால் சுற்றுலா நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா டூரிஸ்ட்டை பற்றி இப்போ நிறையா அடிக்கடி நியூஸஸ் வருது. ஸோ அந்த நியூஸ் அதிகமாக வருது அப்படின்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் வரலாம். ஸோ எந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் எப்போ சுற்றுலா கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே ஒமிட் பண்ணவே கூடாது. அடுத்து டேர்ம் 2 சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொன்னது தான், இருக்கிற எல்லா லெசனையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். நம்ம சயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், எதை எப்படி படிக்கிறதுன்ற மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து போடுவோம். அடுத்து டேர்ம் 3 சோசியல். தமிழ்நாட்டும் கலையும் கட்டடக்கலையும் ஒரு முக்கியமான சாப்டர். சமணம் பௌத்தம் ஒரு முக்கியமான சாப்டர். ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பேரிடர்கள் அப்படின்றது முக்கியமான சாப்டர். அதுக்கப்புறம் சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேம்பாடு அப்படின்றது ஒரு முக்கியமான சாப்டர். இந்த சாப்டர் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இதுலேருந்து நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் முதல் பெண்கள், ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த பெண்கள் முதலாக வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சாப்டரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வேர்ல்டு வைஸாகவும் ஒரு சில டேட்டாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தை மற்றும் நுகர்வோர், இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 6th அந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னல, அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th இந்த 7th தேர்ட் டேர்மில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி படிங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும் மேட்ரு. ஸோ ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அது ரிலேட்டடாக அடுத்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்றத கம்பேரிசன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்தும் அதே தான். வரியும் அதன் முக்கியத்துவம், ரீசெண்டாக ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் விஏடி, அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது, அந்த டேக்ஸஸ் பற்றி யார் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மேட்ரு மட்டும் படிச்சிங்கன்னா இந்த வரிகள் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேர்ம் 3 உள்ள சயின்ஸை பொறுத்த வரை தான் இந்த பலபடி வேதியியல் அப்படின்றது உங்களுக்கு படிக்கணுன்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நாம் எந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எதில் வரலாம்னா சுற்றுச்சூழலில் வரலாம். என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இந்த பலபடி வேதியில் ஒரு சில டேட்டாக்கள் இருக்குது. ஸோ இதை ஓரலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் சிலபஸில் அது கவர் ஆகாது. 8th பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு கேட்டால் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி படிக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த செலக்டட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஐரோப்பியர்களின் வரிகள் இருந்ததே இங்கே ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். யாரா எப்போ இருந்து வந்தாங்க அப்படின்னு படித்து வந்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்து படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். இது எதுவுமே தனித்தனியாலாம் இருக்குது. ஐரோப்பியர்கள் வரிகள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி
இங்கே வரைக்கும் முடியும். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அது எல்லாமே ஒரே ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இந்த 8th ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமானதுங்க. நீங்கள் ஐஎன்எம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 8th இருக்கும். அதுபோக 12th 10th இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎன்எம் படிக்கணும்னா 8th 10th 12th இது படிச்சிங்கனாலே போதும். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அந்த இதே தான். இந்த இடர்கள் முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமானது தான். பட்டு நிறையா விஷயங்கள் 11th இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 10th ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஸோ அதில் உள்ளதை படித்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தொழிலகங்கள் பொறுத்த வரைக்கும் 8th உள்ளது ஒரு முக்கியமான சாப்டர் தான். நீங்கள் அதையும் படிச்சுக்கோங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ணவே முடியாது. இது எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். இந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை முக்கியமானது. இது நம்ம 10th புக்லேயும் இதே மேட்ரு இருக்கும். நம்ம அதில் கொடுத்துருக்க மாட்டோம், படிக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் வெளியுறவு கொள்கை அப்படின்றது ஒரு முக்கியமானது. இந்தியாவில் எப்பப்போ என்னென்ன ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 10th கொஞ்சம் இருக்கும். அதனால் இது ரெண்டுமே மஸ்ட்டு படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறைகள் இது ரெண்டும் ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். 8th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் ரீட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். சயின்ஸை எடுத்தோன்னெல்லாம் நம்ம எடுத்து படித்து முடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணால் மட்டும்தான் நாம் அதை புரிஞ்சுக்க முடியும். சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டனாலே அது ஒன்றுமே கிடையாது. சயின்ஸை நீங்கள் பார்த்து பயப்படுற அளவு இதில் ஒன்றுமே இல்லைன்றது தான் உண்மை. நிறைய பேர் அதனால தான் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குன்னு தான் சயின்ஸாக படிக்கிறது இல்லை. ஆனால் படித்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையாக அது ஒன்றி இருக்கிறதா அந்த புக்லேயும் இருக்கும். 9th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர் தான். இந்த 2 சாப்டர் மட்டும் படித்தா போதும். 9th ஹிஸ்ட்ரி மோஸ்ட்லி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த 2 மட்டுமே போதும். வேறு எதுவுமே வளன்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த தொழிற்புரட்சியெல்லாம் நமக்கு தேவையே படாது. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் அதே தான். மனிதனும் சுற்றுச்சூழலும், இந்த சுற்றுச்சூழல் சாப்டர் எந்த புக்கில் இருந்தாலும் விட்டுறாதீங்க. ரீசெண்ட் டைம்ஸாக யூபிஎஸ்சி முதற்கொண்டு இந்த சுற்றுச்சூழலேருந்து ஒரு 6-7 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. சுற்றுச்சூழலில் மட்டும் 6-7 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. யூபிஎஸ்சி லெவலில் கூட அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபாரஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு எஸ்ஏ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த புக்கில் எங்கே பார்த்தாலும் படிக்காமல் இருந்துடாதீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பேரிடர் மேலாண்மை ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. 9th சிவிக்ஸில் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. எல்லாமே முக்கியமான சாப்டர்ஸ். இதில் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு படிக்கும்போதே ஃபஸ்ட் டைம் புக்கு ரீட் பண்ணும்போதே நான் மொத்தமாக படித்து முடிச்சிடணும் அப்படின்னு படிப்பீங்க. அது பண்ணாதீங்க. ஒரு புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கை ஃபஸ்ட்டு சும்மா வேகமாக ரீட் பண்ணுங்கள். எடுத்தோடனே கடன்னு வேகமாக ரீட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். 4th டைம் ரீட் பண்ணும்போது உங்களோட மார்க் யூஸ் பண்ணுங்கள். 5th டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் படித்த வார்த்தைகள் நல்லா தெளிவாக ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையும் சேர்த்து அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதில் முக்கியமானது தான். வேலைவாய்ப்பை பற்றி கொஞ்சம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான சாப்டர். அதுக்கப்புறம் பணத்தோட வரலாறு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 9th சயின்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் படித்தாகணும். எல்லாமே பேசிக்ஸ் மாதிரியே இருக்கும். ரெண்டாவது இதில் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் 9th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறது தான், சயின்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாருமே சயின்ஸை தான் ஒமிட் பண்ணுவாங்க. நீங்கள் சயின்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காம்படிஷனில் முன்னாடி போய் நிற்பீங்க. நெக்ஸ்ட்டு 10th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா சாப்டருமே ரொம்ப இது எல்லாமே அதுக்கப்புறம் உள்ள 5-10 வரைக்கும் உள்ள எல்லா சாப்டரும் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இது எல்லாமே ஐஎன்எம்மில் கவர் ஆயிரும். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே கவர் பண்ணி தான் ஆகணும். இந்த 6 சாப்டருமே, இந்த 6-7 சாப்டருமே ரொம்ப முக்கியமான சாப்டர். இதை படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் ஜியாகிரஃபி உங்களுக்கு ஒரு கவர் பண்ண ஃபீலிங்ஸ் வரும். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். இதில் 4-5 வேணான்னு கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. சர்வதேச உறவுகள்னால் நம்ம எதை சொல்லுவோம், அந்த பிரிக்ஸு,
அந்த மாதிரி இருக்குல்ல, அதை சொல்லுவோம். வெளியுறவு கொள்கை, பஞ்சசீல கொள்கை, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சர்வதேச உறவுகள், பிரிக்ஸு, நிறைய அமைப்புகள், ஓபேக்கு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th எந்த ஒரு சாப்டரையுமே ஒமிட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம 10th சயின்ஸு. 10th சயின்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் நியூட்டன்ஸ் 3 லா இருக்கும். அந்த 3 லாக்களும் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இதில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு அந்த நியூட்டனோட 3 லாஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் தான் இருக்கும். செகண்டு ஒளியியல், இது எல்லாமே சிலபஸில் உள்ளது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கரைசல்கள் வேண்டாம், அது பேசிக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாவர உள்ளமைப்பியல் இதெல்லாம் தேவையில்லை. நரம்பு மண்டலம் ஒரு முக்கியமான சாப்டர், இதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும். நியூரான்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாவரம் மற்றும் விலங்குகளின் ஹார்மோன்களை பொறுத்த வரைக்கும் தாவரத்தில் வந்துட்டு ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகினின் அந்த மாதிரி உள்ளதை படிச்சுக்கோங்க. ஹார்மோன்களில் பொறுத்த வரைக்கும் மனிதர்களில் உள்ள ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் அந்த மாதிரி உள்ள ஹார்மோன்ஸு, விந்து செல்கள், அண்ட செல்கள், அந்த மாதிரி எந்த மாதிரி பாலிகிள்ஸ்லாம் உருவாகுது, அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்கும். ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். பட் நம்ம லைஃபோட ஒன்றி போயிருக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் தான் 10th இருக்கும். அதுக்கப்புறம் இனப்பெருக்கம், அந்த அண்ட செல், விந்து செல், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். மரபியல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நான் இதில் கொடுக்கல, மரபியல் ரேராக தான் குரூப் 4 கேட்டிருக்காங்க, அதனால் மரபியல் கொடுக்கல. பட் நீங்கள் ஒரு ஃபாரஸ்டர் இல்லை ஒரு எஸ்ஐ இல்லை மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா மரபியல் படிச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் மரபியல் ஒரு முக்கியமானது. சுற்றுச்சூழல் மேலாண்மை நான் இதில் கொடுக்கல, ஆனால் படிச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் இந்த வார்த்தை எங்கே இருந்தாலும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. மக்களாட்சி, தேர்தல், அந்த இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இதுதாங்க, இந்த ஒரு சாப்டர் தாங்க 11th பொறுத்த. உள்ளாட்சி, அரசாங்கங்கள், இதான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமூக நீதி ஒரு முக்கியமான சாப்டர். அரசியல் வளர்ச்சி, இதுவும் ஒரு முக்கியமான சாப்டர். தமிழக அரசியல் சிந்தனைகள், இதெல்லாமே நிறைய ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க, யார் யார் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. நம்ம எத்திக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எத்திக்ஸ் வந்துட்டு யூனிட் 8ம் சரி, ஹிஸ்ட்ரியும் சரி, நம்ம தமிழ்லேயும் இதிலேருந்து கொஸ்டின்ஸ்கள் வரும். நீங்கள் எத்திக்ஸ் படிச்சிங்கன்னா தமிழில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும், நம்ம ஹிஸ்ட்ரியில் உள்ள விஷயங்கள் இருக்கும், ஐஎன்எம்மில் உள்ள விஷயங்கள் இருக்கும், சிவிக்ஸில் உள்ளது இருக்கும். ஸோ எத்திக்ஸை படிக்கிறது, எத்திக்ஸு புக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு புக்கு வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க. ரெண்டாவது சொல்கிறேன், இந்த அகாடமி மெட்டீரியல் படிக்க போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் படிக்காதீங்க. ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு அகாடமியோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டென்ட்டு மட்டும்தான் இருக்கும். வெறும் கண்டென்ட்டு மட்டும் படிச்சுட்டே போனால் நமக்கு புரியவே புரியாது. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னா ஒரு ஸ்டோரியாக படித்தோன்னா இங்கேருந்து வந்தான், இங்கேருந்து போனான்னு சொல்கிறதுக்கு புரிகிறதுக்கும், அவன் அங்கே நின்னா அங்கே தான் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஒரு புக்கு படிக்கணுன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சதாகணும். இதில் ஒரு சில இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் எத்திக்ஸில் போகணும். 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. புக் பேக்ஸ் எல்லாமே படிச்சுடுங்க. 11th எக்கனாமிக்ஸில் உள்ள புக் பேக்ஸ் எல்லாமே படிச்சுடுங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து புக் பேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் 7, 8, 9, 10 இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரம், இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான சாப்டர்ஸ். 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். 11th ஹிஸ்ட்ரி 1, 2, அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் சமூக உருவாக்கம், நான் அப்போ தான் சொன்னது தான். 6th உள்ள குப்தர்களோட தொடர்ச்சி தான் இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் 6th உள்ள அந்த தென்னிந்தியா ஹிஸ்ட்ரியோட தொடர்ச்சி தான் 11th இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அரேபியர், துருக்கியரின் வருகை, டெல்லி சுல்தானோட ஹிஸ்ட்ரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சோழர்களும் பாண்டியர்களும். ஸோ நீங்கள் 6th படிக்கும்போது 11th படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாமினி, விஜயநகர அரசுகள் நம்ம 7th பார்த்தோம். 7th படிச்சிங்கன்னா இங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான சாப்டர். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இது எத்திக்ஸ்லேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். எத்திக்ஸ் படிக்கும்போது இந்த பக்தி இயக்கங்கள் பற்றி நிறையா அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். முகலாயர்கள் ஒரு மஸ்ட்டு, மராத்தியர்கள் ஹிஸ்ட்ரி நம்ம 7th சொன்னோம், அதே தான் இங்கேயும் இருக்கும். ஐரோப்பியர்கள் வருகை 8th பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இங்கே இருக்கும். அதோட விளைவுகள் எல்லாமே 8th படிச்சிருந்த 8th படித்தா அதோட விளைவுகள் எல்லாமே
11th கிளியராக டீட்டெயிலாக இருக்கும். ஸோ படிக்கும்போது ஒரு கதையாக தொடர் கதையாக படிங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே படித்து தாங்க ஆகணும். முக்கியமானதாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி அயனம் கொஸ்டின் எங்கேருந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க அப்படின்னா 1 10th இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த 12th புக்கில் உள்ள கொஸ்டின்ஸாக மட்டும்தான் இருக்கும். இதில் எதுவுமே நாம் என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ணவே முடியாது. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 12th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு 3 தான். இதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பேங்கிங்கும் அதுக்கப்புறம் பணவியல், பொருளியல், இது ரெண்டுமே மஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதிலிருந்து தான் 12th பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் ஏரியா. பொருளாதார மேம்பாடு திட்டமிடல், இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12th எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான சாப்டர், வேற்றுமையில் ஒற்றுமை. அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். எத்திக்ஸ் மட்டும் படிக்காமல் இருந்துடாதீங்க, நிறைய இதுலேருந்து தான் கேள்விகள் வரும். எத்திக்ஸில் இது ஒரு முக்கியமான சாப்டர். சமூக சமய சீர்திருத்தங்கள் 10th கொஞ்சம் இருக்கும், அதுபோக அதிகமாக 12th எத்திக்ஸில் தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் உளவிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை, இதுவும் படிச்சுக்கோங்க. ஸோ 6லேருந்து 12 வரைக்கும் நாம் ஜிஎஸ்க்கு படிக்க வேண்டியது இவ்வளோ தான். இதை ஒரு பிளான் போட்டு படிங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ படித்தாகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இதை படித்தா தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தமிழோடு சேர்ந்து ஜிஎஸும் படிங்க, மேக்ஸு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். மொத்தமே 4 சாப்டராக பிரிச்சுக்கோங்க. 4மே ஈவனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாச்சும் தூங்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் சுற்றி இருக்கிறவன் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பான், தம்பி குரூப் 4லாம் பல பேர் போட்டி போடுறாங்க தம்பி, உன்னால் முடியாது தம்பி அப்படின்னு சுற்றி இருக்கிறவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. நம்மளோட இலக்கு குரூப் 4 ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கிளியராக ஒரு ஐடியாவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நம்மளோட அகாடமியில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்கோம். டெலகிராம் சேனல் அமரன் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோக ஜிஎஸ் இந்த ஷெடியூலில் நம்ம ஃபாலோ பண்ணி வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். 6 to 12 வரைக்கும் கவர் பண்ணி ஒரு வீக்லி ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். 30 கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டு தான், ஃபுல்லாகவே கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். அதுவும் நம்ம டெலகிராம் சேனலில் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். மேக்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டு சீரியஸ் போட்டிருக்கோம். 52 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 8 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுன்னா மொத்தம் 9 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மளோட மேக்ஸு தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. லாஸ்ட்டாக நடந்த ஏஇ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அந்த கொஸ்டினில் நம்ம அகாடமியில் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸில் தான் மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. நியர்லி ஒரு 19 கொஸ்டின் நம்ம அகாடமியிலேருந்து தான் கவர் ஆகிடுச்சு. 19 கொஸ்டின் நம்ம அகாடமியில் எடுத்திருக்க அந்த கொஸ்டின்லேருந்து தான் மோஸ்ட்லி கவர் ஆகிடுச்சு. அடிஷ்னலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வராங்க டிஎன்பிசியில். என்னென்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சைக்காலஜிஸ்ட் கொஸ்டின் அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட்டு சீரியஸில் சைக்காலஜியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்காலஜிக்கும் ஈக்குவலாக நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிடலாம். ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ப்ரீ டெஸ்ட்டையும் சரி, கரண்ட் அஃபேர்ஸு டெஸ்ட்டையும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தமிழுக்கு டெஸ்ட் பேஜ் தனியாக போட்டிருக்கோம், அது 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுறவங்க நம்மளோட டெலகிராமில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட எய்மை ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அவனை கரெக்டாக கைட் பண்ணணும். என்னோடய நோக்கம் அதுதான். அவனுக்கு அளவுக்கு அதிகமான டெஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்கணும். அவனுக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை, அவனாகவே கற்றுக்குவான் அப்படின்றது தான் என்னோடய எய்மு. ஸோ அதனால் நிறையா பேர் கேட்குறீங்க, கிளாஸ் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் கிளாஸ் என்ன கேட்டால் ஒர்த்து கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை எப்போ வேணாலும் கிளியர் பண்ணுறேன். அதில் எந்த ஒரு ஆட்சேபனமும் கிடையவே கிடையாது. ஸோ குரூப் 4 நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. தமிழ் படிக்கணும், தமிழில் மினிமம் ஒரு 95 to 98 எடுக்கணும். ஜிஎஸில் 75க்கு மினிமம் ஒரு 60 ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு நீங்கள் குறைஞ்சது 24 எடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸில்
கேட்குற கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ கேட்குறாங்களோ அதில் ஒரு 50% எடுத்தாலே போதும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ.